அது பாயசம் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக ஆமாங்க. பாசிப்பருப்பில் போதுமான அளவு ப்ரோட்டீன் இருக்குது. பாடியை கூல் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த ஜவ்வரிசிக்கும் பாசிப்பருப்புக்கும் அதிகமாக இருக்குது. அயன் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம காலத்தில் பெண்களில் வந்து ஜாகரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது 3 இன்க்ளூட் பண்ணும்போது ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளுக்கு பாடியை நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பாயசம்ன்ற கான்செப்டே 4 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜவ்வரிசியை வந்து 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய் பீஸு, இது கூட 1 கப்பு வெல்லத்தில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப்பு திக்காக தேங்காய் பால், 1 டீஸ்பூன் நெய்யில் பொடியாக நறுக்குன தேங்காய் பல், முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் 10 நிமிஷம் வச்சா சூப்பரான பாயசம் ரெடி. இது கூட கர்ப்பப்பையை நல்லா வலுப்படுத்துகிற உளுந்த வடை. இந்த உளுந்த வடையோட இந்த பாயசத்தை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பாட்டே மறந்துடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மகாலி அமாவாசை கும்பிட்டுட்டு சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்ருந்தோம். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.